ஆமா, நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆ ஆதவ், என்னாச்சு? என்னன்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல மாட்டியா? என்ன உன் முகமே சரியில்லை? ஒன்றும் இல்லை, விடுங்க பாட்டி. ஒன்னும் இல்லைன்னு வாய் தான் சொல்லுது, ஆனா முகம் ரொம்ப வாடி இருக்கு. என்னன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எல்லாத்துக்குமே காரணம் அந்த தீக்ஷா தான். செம்ம டார்ச்சர் பண்றா. என்னால முடியல மம்மி. எங்க போனாலும் பின்னாடியே வந்தா என்னால எப்படி சமாளிக்க முடியும்? கூடவே இந்த மாமாவும் அத்தையும் வேற. மா, எனக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ற நீங்க என் கல்யாண விஷயத்துல போய் இப்படி ஒரு ப்ராமிஸ பண்ணுவீங்க நான் நினைச்சே பார்க்கலமா. ரியலி அன்பிலீவபிள்மா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் அரசி. திடீர்னு உங்க அண்ணங்கிட்ட சரின்னு சொல்லிட்ட. இப்ப என்னடானா, ஆதவ் சுத்தமா பிடிக்காம கஷ்டப்படுறான். அவன் மனச கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நாம பண்ணலாமா? அப்படி என்ன உறவை காப்பாத்திக்கணும்னு அவசியம் இருக்கு? அப்படி காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அது நல்ல உறவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு முடிவெடுப்புன்னு நானும் நினைக்கல. ஓப்பனா சொல்லு, வேற ஏதாவது காரணம் இல்ல ஏதாவது பிரஷர் உனக்கு இருக்கா? எந்த ஒரு விஷயத்திலையும் காரணம் இல்லாம நான் முடிவெடுக்க மாட்டேன்னு வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்ல. அது மட்டும் இல்ல, திருப்பி திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்கலன்னா அது அப்படியே விட்டுறதா? இது அவன் வாழ்க்கை பிரச்சனை. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன பிசினஸ் விஷயத்துல கூட நீ யோசிச்சுதான் முடிவெடுப்ப. மாமா, என்ன மாமா கையில போட்டோ? உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு ஆதவும் தீக்ஷாவும் போக போறாங்கல்ல, அந்த ரிசார்ட்டோட போட்டோ இது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இனிமே யாரும் இத பத்தி இந்த வீட்ல பேச வேண்டாம், பேசவும் கூடாது. போட்டோவை வச்சு எனக்கு பயம் காட்டுறியா? அண்ணனை போயிட்டு ஏன்னு பாக்கிறேன். இல்லைன்னா என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். கூடிய சீக்கிரமே அந்த போட்டோவை கிழிச்சு தூர வீசிட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளல நான் அரசியல். ஆதவுக்கு வைஃப் ஆகணும்னா இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்த்தா தகுதி வேணும். முட்டாள் குடும்பம். அரசியோட முகம் போற போக்க வச்சு அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் போடுறான்னு தெரியுது. போடணும், கோடீஸ்வரனா அரசியான்னு ஒரு கை பார்த்து. மேடமோட ஃபேமிலிலாம் வராங்கன்னா கண்டிப்பா டிரைவர் தம்பி சொன்ன சின்ன முதலாளி இங்கதான் இருப்பாரு. அவரை எப்படியாவது பார்த்துடணும். அவரை பார்த்தாதான் நம்ம உஷாரா இருக்க முடியும். போய் பார்க்கலாம் அவரை. படியில ஏறி பார்க்கலாம். ஏய், இறங்கு இறங்கு கீழே. அறிவு இருக்கா உனக்கு? ஏன் திட்டுறீங்க? உன்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறதே வர்ற கெஸ்ட் எல்லாம் கவனிக்கிறதுக்கு தான்.
நீ என்னமோ பெரிய இவளாட்டம் படியில ஏறி நின்னுட்டு இருக்க. ஆ? போ. எனக்கு, என் வீட்டுக்காரருக்கு, தீக்ஷாவுக்கு 3 பேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வா. பாட்டில் ஜூஸ் எல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம். சீக்கிரம் போ. என்ன முறைக்கிற? நான் இந்த வீட்ல தான் வேலை பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கற வேலைக்கெல்லாம் வரல. ஏய், என்ன திமிரா? இந்த பொம்மைகளை பார்க்கும்போது எனக்கு ராஜா ராணியோட ஞாபகம் வருது. எங்க அம்மா அப்பாவை விட என் மேல பாசத்தை காமிச்சிங்களே. நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னு என்னால நம்பவே முடியல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த ஊருக்கே நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்களே. இனி உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அன்பு இனிமே எனக்கு கிடைக்காதே. என்னால வர முடியாத தூரத்துக்கு போயிட்டீங்களே. ஏன் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமைய கொடுத்துட்டோம். நீங்க இருந்த வரைக்கும் ஒரே குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தோம். ஆனா உங்களை கொன்னதே நாங்க தானே. அந்த படுபாவிங்க எங்க மேலேயே பழிய போட்டுட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லாம எனக்கு பிடிக்காத இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறணும். உங்களை கொன்ன அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் ராஜா. எனக்கு திரும்ப ஊருக்கு வரணும் போல இருக்கு. எங்க அம்மா சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் எல்லாமே என் கண்ணால பார்க்கணும் போல இருக்கு. அந்த காலம்லாம் எப்போ வரும்னே தெரியல. அந்த கடவுள் தான் நடத்தி கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு 30th வெட்டிங் ஆனிவர்சரி. மனசார கிஃப்ட் கொடுக்கணும்னு நீ நினைச்சிருக்க. சில பேருக்கு அதெல்லாம் தோணி இருக்குமான்னு கூட தெரியல. என்னடா மூட் அவுட்டா? விடுங்க பாட்டி. நீயும் ஏதாவது gift கூட உடனே ஆர்டர் பண்ண. வேணாம் பாட்டி. நான் கொடுத்தாலாம் அம்மா வாங்க மாட்டாங்க. வேணும்னே அதை தூக்கி குப்பையில போடுவாங்க. எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட சொல்றீங்களா? வேணாம் பாட்டி.